ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேரனோட பர்த்டே அன்னைக்கு அவன் லீவ் போட்டாங்க. எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோமான்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தான். அவங்க நைனா கூட என்ன சொன்னாருன்னா, வாங்க வாங்க கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறேன்னாரு. நான் சொல்லிட்டேன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஒரு நாளில் போயிட்டு வரதில் என்ன சந்தோஷமாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அதில் போயிட்டு வரும்போது மழை வருமோ இப்படி வருமோ யோசிச்சுட்டே இருக்கணும். வேணாண்டா அப்படின்னேன். நானும் செலவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டான். வீட்டில் அவன் இருக்கிறனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். எப்போயுமே டேரன் பர்த்டேனாலே லீவு தாங்க. இந்த +1 தான் பார்த்திங்கன்னா லீவ் விடலை. ஏனே தெரியல, விடமாட்டாங்களாம். அதனால் லீவு கிடையாதுன்னு சொல்லிட்டனால அவனுக்கு எப்பயும் போல் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு எப்போயுமே லீவு தான் வரும். இந்த தடவை லீவ் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அவன் லீவு போட்டுட்டான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் அப்படின்ட்டு. அவனுக்கு சிக்கன் குழம்புனா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதனால் காலையில் இட்லி ஊற்றிட்டு சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணுறேன். மீன் கடைக்கு போய் மீன் ராட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வரும்போதே சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்களேன், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். பட்டை கிராம்பு பிரிஞ்செல்லாம் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம் 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் சேர்த்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துருங்க. எடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு செய்யும்போது 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவாங்க. நம்ம டேரன் இந்த மாதிரி சிக்கன் குழம்புனாலே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவான். அதனால் சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணேன். இனிப்புக்கு பிரெட் அல்வா செஞ்சு கொடுங்கம்மா. நான் அன்றைக்கி தான் பிரெட் அல்வா செஞ்சோம்லடா, நான் வேணா உனக்கு மதியானம் செஞ்சு தரேன்டா அப்படின்னேன். அதனால் இன்றைக்கி காலையில் கேசரி செஞ்சிடலாமா பாயசம் செய்யலாமான்னு கேட்டேன். வேண்டாம்மா, நீங்கள் கேசரியே செய்யுங்கன்னா. அதனால் ஒரு சைடு கேசரிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏலக்காய் வறுத்து எடுத்துகிட்டு அதோட முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துகிட்டு அதுலேயே நான் ரவையும் வறுத்து எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா ஒரு சைடு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை சேர்த்துட்டோன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் கேசரி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உடனே ரெடி பண்ணிடலாம். 1/2 ஹவரில் இட்லி ஊற்றி சிக்கன் குழம்பு வச்சு கேசரியும் ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா குக்கர் திறந்து தேங்காய் அரைச்சி விட்டு எடுத்தேன்னா சூப்பரான சிக்கன் குழம்புங்க. சிக்கன் குழம்பு வச்சாலே இங்கே டேரனும் சரி ரேஷ்மாவும் சரி ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நம்ம ரேஷ்மாவும் லீவ் போட்டுட்டாங்க. டேரனோட பர்த்டேனால அவளும் லீவ் போட்டுட்டான். அதனால் 2 பேரும் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. கேசரி வச்சு டேரனுக்கு இட்லியை வச்சு கொடுத்தேன். அவனோட பர்த்டேக்கு காலைல டிஃபனுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு நான் டிஃபன் வச்சேங்க. வெளியே போயிருக்கும்போது கூட இந்த மாதிரி சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் செஞ்சால் தான் இப்படி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.